ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு மை கேக்ஸ் ஆஃப் ஆதித். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி கேக் பார்க்க போகிறோம்னா, ஒரு கிரிக்கெட் தீம் தான். ஜஸ்ட் ஒரு கிரிக்கெட் பேட்டு அண்ட் பால் அண்ட் ஆல்சோ ஸ்டெம்ப்பு. கரெக்டாக தானே சொல்லியிருக்கு, ஏன்னா எனக்கு கிரிக்கெட் பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு இப்போது விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் கேக் எல்லாத்தையுமே பேக் பண்ணி எல்லாமே ஃபில்லிங்லாம் கொடுத்து வச்சுட்டேன். ஜஸ்ட்டு மேலே போடுறதுக்கான க்ரீம் மட்டும் தான் நம்மளுக்கு இப்போ தேவைப்பட போகுது. விப்பிங் க்ரீம் வந்துட்டு எந்த க்ரீம் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் வேணும் அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஓவர் சுகர் போடாதீங்க ப்ளீஸ். நான் அதில் இருக்க சுகரே போதும்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே பீட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு க்ரீம் எடுத்தாலுமே ஒரு ஸ்டெப்பாக, அதாவது 1 ஸ்பீடில் வச்சு ஒரு 1 மினிட் இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 செகண்ட் ஆச்சு நீங்கள் பீட் பண்ணணும். அப்புறம் 2 ஸ்பீடு, அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 5 அந்த மாதிரி ஸ்பீடில் நம்ம ஒரு நிமிஷம் பீட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் கரெக்டான ஒரு பீட் செக்ஷன்லாம் வரும் அது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 4th செக்ஷனில் போட்டு நான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ நம்மளுக்கே தெரியும், அந்த லேயர் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்துருச்சுனாலே பாதி பீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி வரும்போது நம்மளுக்கு அந்த ஷோல்டர் பெயினும் சேர்த்து வந்துடும். ஸோ இப்போ எடுத்து அப்படி விழுது பாருங்கள், அந்த மாதிரி விழக்கூடாது. அண்ட் இப்படி நம்மளுக்கு ஃப்ளஃபியாக வரவே கூடாது. இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணணும். ஸோ நான் பீட் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் கலர் வந்து ஏன் இப்படி பண்ணிக்கிறேன், அதையும் போட்டு நான் பீட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா, கலர் நம்ம தனியாக போட்டோம்னா அது ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகவே ஆகாது. அதனால நான் வந்து தனியாக ஒயிட் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ரீன் கலரும் போட்டு ஆட் பண்ணி நான் பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த கோட்டிங் மட்டும் போடுறோம் மேலே. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஃபுல்லாக சைட்லேருந்து எல்லாத்துக்குமே நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈவனாக போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம ஸ்க்ரேப்பர் வச்சு ரேப் பண்ணி எடுத்துக்கிறோம். சைடில் போட்டு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் சைடை ஒரு இதுவுமே இல்லாமல், அதாவது ஒரு கோடு எந்த மாதிரியும் க்ரீம் எதுவுமே இதுவாக இல்லாமல் நம்ம அதை வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே நம்மளுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஸோ இந்த மாதிரி அன்னிவானாக தெரிகிற இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் வச்சு போட்டு தான் நம்ம பண்ண முடியும். ஒரேடியாக நம்மளுக்கு ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு எல்லாமே வந்துடாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் எல்லாமே டக்குன்னு வரும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா விசிட்டிங் கார்டு இருக்கும் பார்த்திங்களா, நம்ம வீட்டில் விசிட்டிங் கார்டு ஒரு ஆதார் கார்டு அந்த மாதிரி ஏடிஎம் கார்டு, பழைய ஏடிஎம் கார்டு வச்சுருப்பீங்க, நல்லா அது தேஞ்சு போனதெல்லாம் இல்லாமல் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதை யூஸ் ஆகாமல் இருக்கிறத நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் அந்த மார்க்கிங்லாம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட ஏடிஎம் அவரோட விசிட்டிங் கார்டோட வச்சு தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது மட்டும் நம்ம முடிச்சிட்டா அப்புறம் நம்மளுக்கு க்ரம் கோட் வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் டிசைனுக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி வைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஹெட்ஜஸ் வந்துட்டு ஷார்ப்பாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் ஷார்ப்பாக வர்றது. இதை சின்ன கேக்காக இருக்கனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டப்படாமல் பண்ணிடலாம். பட் பெரிய பெரிய கேக் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விசிட்டிங் கார்டு வச்சுலாம் பண்ண முடியாது. நார்மல் அந்த நம்ம வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை தான் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து கிரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கொடுக்கணும். ஸோ அதை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கனால நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, லைட்டாக இன்னும் கொஞ்சம் க்ரீன் கலர் வந்துட்டு நான் அப்படியே கிரவுண்ட் அந்த ரவுண்டாக வரணும் அந்த டிசைனில், அதுக்கு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் வேரியண்ட்டு காட்டணும் இல்லையா, எல்லாமே ஒரே கலரில் இருக்க மாதிரி இருக்கும். டார்க் க்ரீன் ப்ளஸ் இந்த க்ரீன் வர மாதிரி இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணிக்கிட்டேன்னா. ஆக்சுவலாக அந்த இடம் மட்டும் ரவுண்டாக வரணும் நம்மளுக்கு, அந்த ஒயிட்டில் போகாமல் உள்ளக்க மட்டும் ரவுண்டாக வரணும். அண்ட் அதில் வந்துட்டு புல் மாதிரி எஃபெக்டும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த நாசல் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டிசைன் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். புல்வெளி இருக்கும் இல்லைங்களா கிரவுண்டில், ஸோ அந்த மாதிரி டிசைன் நான் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஸோ 1 லைன் கொடுத்தாச்சு. அதையே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதையே டபுளாகவும் நான் கொடுத்துருப்பேன், டபுள் லேயராகவும் நான் கொடுத்துருப்பேன்.
டங்க்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது, சாரி மன்னிச்சுக்கோங்க. இது பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பைப்பிங் பேக் ஆச்சு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து அந்த நாசில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது நான் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ ரொம்ப நான் அழுத்தம் கொடுத்ததுனால அப்படியே வந்து விழுந்துருச்சு, நாசலோடு சேர்த்து வந்து விழுந்துருச்சு. நான் அப்போ சிரிச்சுக்கிட்டே தான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 பைப்பிங் பேக்காச்சும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், மாற்றிட்டே இருந்திருப்பேன் அதுக்கு நான். ஏன்னா நான் ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே நாசலோடு சேர்த்து வெளியே கேக்கில் வந்து சொருகிடுச்சு. இப்போ நான் இது பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா, அப்போயும் வந்து அது சொருக்குச்சு. ஸோ அதை நான் கட் பண்ணிவிட்டேன், எடிட்டிங்கில் காட்டல. ஸோ ரொம்ப ப்ரெஷ் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி டிசைனுக்கு வந்துட்டு க்ரீம் வந்துட்டு கொஞ்சமாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா தான் இந்த இது மாதிரிக்கு வரும். இல்லை அப்படின்னா அந்த புல் மாதிரியான எஃபெக்டே வராமல் போயிடும், நார்மல் நம்ம க்ரீம் மாதிரி ஆயிரும். பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் புல் மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே மித்ரன் சொல்லி நம்ம வேர்டிங் எழுத வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஃபாண்டன்ட் கட்டர் இல்லை அண்ட் ஃபாண்டன்ட் யூஸ் பண்ண வேண்டாம் இதுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சாக்லேட்டில் டார்க் அமௌண்ட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி மோல்டில் ஊற்றி நான் வந்துட்டு இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஹாப்பி பர்த்டே மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா பேட் அண்ட் பால் ஸ்டெம்பும் நான் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டுட்டோரியல் வேணும், டாய்ஸு செய்கிறதெல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டு வீடியோ அதுக்குன்னு தனியாக போடலாம். நான் ஃபாண்டன்ட்டில் மேக் பண்ணதை நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா நான் அதை நைட்டே பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால நான் வீடியோஸ் எடுக்கலை. அண்ட் க்ரம் கோட் போட்டுறதுமே நான் வந்துட்டு வீடியோ எடுக்கலை, சரி அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதாவது தெரியாமல் இருந்தது ஏதாவது தெரிய வரலாம். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம பேட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பி மித்ரன் சொல்லிட்டு அந்த பர்த்டே பாயோட நேமும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது அவங்க கேட்கல, பட் இருந்தாலும் அது ரொம்ப ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானே அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ பேட்டு பால் அண்ட் ஸ்டெம்ப் வச்சாச்சு. வச்சதுமே கேக்கோட அவுட்புட் செமையாக வந்துருந்துச்சுங்க நேரில் பார்க்கும்போது. எங்கள் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ஹஸ்பண்ட்டை நான் எந்த கேக்கு காட்டும் போது இது ஏன் இப்படி இருந்திருக்கு, இது எங்கே வச்சுருக்கலாமேன்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் இந்த கேக் அவங்க பார்த்தோன்னே வாவ் அப்படின்னுட்டாங்க. ஸோ நிஜமாகவே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த கேக் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு கேள்வி ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதுக்கு சேர்த்து நான் பதில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பாருங்கங்க. தேங்க்யூ ஸோ மச்.